8 முறை ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். நாங்கள் பார்க்காத வெற்றிகள் இல்லை, நாங்கள் பார்க்காத தோல்விகள் இல்லை, மீண்டும் வெல்வோம். இப்படி சொல்லியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்திலே கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்றைய தினத்தில் அறிவிக்கப்பட்டது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் தமிழகத்திலே வரலாறு படைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். பிரதான கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றன. அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு வந்த இரு பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி 108 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். விஜய் என்ற ஒரு தனி மனிதனுடைய பெயரை பயன்படுத்தி இந்த வெற்றியை தனதாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த நிலையில்தான் முன்னாள் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இப்படியான ஒரு பதிவை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அத்தோடு மேலும் பல தகவல்களையும் கூட அதிலே அவர் பகிர்ந்திருக்கின்றார். 1,54,82,782 வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் வெறும் 17 லட்சம், அதாவது சதவீதத்தில் பார்க்கின்ற பொழுது 3.5% வித்தியாசமே காணப்படுகின்றது. எனவே மீண்டும் வெல்வோம் என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்து 2 வருடங்களில் இந்த அளவு இமாலய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. முதலாக போட்டியிட்ட தேர்தலிலேயே முதலிடத்துக்கு வந்திருக்கிறது. ஆனால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய 118 ஆசனங்களை அவர்களால் பெற முடியாமல் போயிருக்கின்றது. 108 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் 10 ஆசனங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையாக இருக்கிறது. இப்படியான நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளையும் கூட தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டு வருகிறது. ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகளையும் கூட மறைமுகமாக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையிலேயே தன்னுடைய முதலமைச்சர் பதவியினை மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கின்றார். அது தொடர்பாக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். அதனை ஆளுநரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இப்படி தமிழகத்தினுடைய அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பனையூரில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை சந்தித்திருக்கின்றார். சந்தித்தது மாத்திரமல்லாமல் அந்த கூட்டத்தின் போது தமிழக வெற்றி கழக சட்டசபை குழு தலைவராக விஜய் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்த கட்ட நகர்வுகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னும் 14 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு. எனவே அதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் யாரோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற கேள்வி தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. 2 பிரதான கூட்டணிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளின் எம்எல்ஏக்களை தம்வசப்படுத்திக் கொண்டு விஜய் ஆட்சி அமைப்பாரா, அல்லது 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஆட்சி அமைப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதிலே பல சிக்கல்களும் இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு இணங்குமா என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. இப்படியான நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 5 சட்டசபை உறுப்பினர்களை தம்வசம் வைத்திருக்கின்றது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்களை தம்வசம் வைத்திருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 உறுப்பினர்களை தம்வசம் வைத்திருக்கின்றது. அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 உறுப்பினர்களை தம்வசம் வைத்திருக்கின்றது. முஸ்லிம் லீக் கட்சி, இந்திய முஸ்லிம் லீக் கட்சி 2 ஆசனங்களை தம்வசம் வைத்திருக்கின்றது. இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய விவரம். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் மொத்தமாக 73 உறுப்பினர்களை தம்வசம் வைத்திருக்கின்றது. அதிலே திமுகவுக்கு மாத்திரம் 59 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். எனவே திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 5 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் விஜயின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னரே காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான முயற்சிகளும் கூட மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. எனவே தேர்தலுக்கு பின்னரான இந்த சூழலில் காங்கிரஸ் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இன்றைய தினத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கூட்டணி கட்சிகளை சந்தித்திருந்தார். அந்த கூட்டணி கட்சிகளுடைய சந்திப்பின் போது காங்கிரஸ் அந்த சந்திப்பில் இணைந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே காங்கிரஸ் ஏதோ ஒரு மறைமுக
நகர்வை முன்னெடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். எனவே இன்னும் 10 பேர் தேவைப்படுகின்றார்கள் ஆட்சி அமைப்பதற்கு. காங்கிரஸில் இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டால் எஞ்சி இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்களை அவர்கள் எந்த கட்சியிலிருந்து பெற்றுக் கொள்வார்கள் என்ற கேள்வி காணப்படுகின்றது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏனைய சிறிய கட்சிகளை அவர்கள் இணைத்துக் கொள்வார்களா? குறிப்பாக விசிக போன்ற கட்சிகளை இணைத்துக் கொள்வார்களா? அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இம்முறை 43 தொகுதிகளில் வெற்றி அடைந்திருக்கிறது. அந்த வெற்றியிலே கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் அமமுக, அம்மா முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் வெற்றி அடைந்திருக்கின்றது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி அடைந்திருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி அடைந்திருக்கின்றது. எனவே இவர்களில் யாரை விஜய் உள்வாங்கிக் கொள்வார்? பாட்டாளி மக்கள் கட்சியில் 4 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை விஜய் உள்வாங்கிக் கொள்வாரா அல்லது அவர்கள் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு இணங்குவார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலை நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாளை எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறும் என்பதை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. விஜய் சந்தித்த இந்த முதல் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 1,72,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது தமிழகத்தில் ஒரு வரலாற்று சாதனையாக பதிவாகி இருக்கிறது. இதற்கு முன்னர் அதிமுகவை ஆரம்பித்த எம்ஜிஆர் இது போன்ற ஒரு சாதனையை படைத்திருந்தார். அந்த சாதனையையும் கூட விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் முறியடித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவு அமோக ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டார். 2 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்றிருந்தார். எனவே 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எந்த தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய போகின்றார் என்ற கேள்வி காணப்படுகின்றது. எனவே அந்த ராஜினாமா செய்கின்ற தொகுதிக்கு யாரை களமிறக்குவார் என்ற கேள்வியும் காணப்படுகிறது. அதிலே த்ரிஷா களமிறக்கப்படலாம் என்ற ஒரு பேச்சும் தற்போது அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது நடக்குமா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியோ தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டு வருகிறது.